Good afternoon, church. Good to see you all once again on a Sunday as we worship our Lord and Savior Jesus Christ. We have come to the 11th month of this year, and today we welcome a new month, a new Sunday, the first Sunday of this month, where we can come together to worship and to rejoice and to exalt His holy name. As we begin, may I read to you from Psalm 145. I will exalt you, my God the King. I will praise your name forever and ever. One generation commends your works to another, and they tell of your mighty acts. They speak of the glorious splendor of your majesty, and I will meditate on your wonderful works. சங்கீதம் 145 முதல் 5 வசனங்களும் கூறுகின்ற ராஜாவே ஆகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். Even as we come together, as we worship, as the word of God mentioned, one generation commends your works to another, and they tell of your mighty acts. So even as we come together this evening, this afternoon, we're here to exalt Him, and we're here to tell of His mighty acts. So let's commit this service. Let's commit this time as we come together to honor Him and to exalt Him. Let's pray. Father, we thank you for giving us another Sunday where we can come together in your name. Just like Psalmist has mentioned, we too can tell of the many mighty things that you have done in our lives. You have been an amazing God in each one of our lives. Even as we look back at this year, thank you for bringing us, and thank you for blessing us with another month. Thank you for your faithfulness throughout this year, throughout the past 10 months. And even as we step into another month, and as we come to the end of another year, help us to know, Father, that you are still enthroned, you are still seated, you are reigning and ruling, and you are the King of Kings, the Lord of Lords, and the Most High God. Father, I commit every part of this service into your loving hands. May your name be honored. May your name be exalted in our midst. In Jesus' name. Amen. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய தேவனை ஆராதிப்பதற்காக இங்க எல்லாரும் ஒன்றாக கூடியிருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்னி சூளையில போடும்போது அவர்கள் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை பார்த்து சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார் என்று சொல்லுகிறார்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளை எந்த சூழ்நிலையிலிருந்தும் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம இங்க இருக்கிறவங்கள எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை வணைந்தவர் அவர், இம்மட்டும் என்னை வணைந்தவர் அவர், என்னுடைய நெருக்கங்கள்ல என்னோடு கூட இருந்து வழி நடத்தினவர் அவர், என்னுடைய உபத்திரவங்கள்ல என்னை ஆறுதல் படுத்தினவர் அவர், என்னை மேன்மைப்படுத்தினவர் அவர், ஒவ்வொரு நாளும் என்னை பலப்படுத்துகிறவர் அவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி சொல்றவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவர் அவர் என்று விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப நம்ம எழுந்து நின்று ஒன்று ரெண்டு நிமிடங்கள் நாம் தேவனை துதித்துட்டு அப்படியே ஒரு சில பாடல்களை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று கண்களை மூடி சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் நம்முடைய தேவனை நோக்கி பார்த்து, ராஜா அப்பா, நான் நெருக்கப்பட்ட காலங்கள்ல எங்களை வழி நடத்தினவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா, உம்மை துதிக்கிறேன் அப்பா. எங்களுடைய உபத்திரவங்கள்ல எங்களை ஆறுதல் படுத்தினவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா, உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லுவோமா? என்னை மேன்மைப்படுத்தினவரே அப்பா உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறவரே ராஜா உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் என்று சொல்லுவோமா? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர்,
எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்றார். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்றார். எல்லாரும் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சில நிமிடங்கள் நாம் தேவனை நோக்கி பார்த்து, ராஜா உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா, அப்பா உம்மை துதிக்கிறேன் ராஜா, உம்மை துதிக்கிறேன் அப்பான்னு சொல்லுவோமா? பக்தி உள்ளவன் எவனையும் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகின்றது. நாம் எல்லாரும் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். இந்த நேரத்துல அவரை துதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றார். எல்லாரும் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. We praise you Jesus. உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்படியே எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக இப்போது ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை துதிக்க போகின்றோம். முதல் பாடலாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதில், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. எல்லாரும் அப்படியே உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரனே துங்கவன் இயேசுவின் நாமமே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. ஆத்துதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, அன்றியாருளமே மிக பொங்கிடுவே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், அன்றியாருளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கர்த்தர் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட இவரின் நீண்டதான் சோத்தரிப்போமே. ஆத்துதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, அன்றியாருளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், அன்றியாருளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினியாய் நடந்தாலும் ஆடியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் நமக்கு சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, அன்றியாருளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், அன்றியாருளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாழ்வுகள் தீர்த்திட வந்திடுவார், வாழுங்களே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாம், இலகில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, அன்றியாருளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், அன்றியாருளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நாம் வேதத்தை வாசித்து அவருடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கும் போது நமக்கு கவலையே இல்லை. ஏன்னா நம்முடைய தேவன் தேவைகளை சந்திக்கிற தேவன். வேதம் சொல்கின்றது அவர் யெகோவா ஈரேஸ், தேவைகளை சந்திக்கிற தேவன். அவர் யெகோவா ராஃபா, நம்முடைய சுகவீனங்கள் எல்லாம் நமக்கு சுகம் தந்து வழி நடத்துகின்ற தேவன். அந்த விசுவாசத்தோடு நாம் இந்த அடுத்த பாடலை பாடுவோமா? அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கண்ணீர் எனக்கு இல்லையே.
ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்கிறேன். அவர் வார்த்தையிலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்கிறேன். யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் காத்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் காத்துக் கொள்ளுவார் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்திருந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்திருந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. பட்சத்தில் இருப்பதினாலே ஒருபோதும் நான் நசிக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தரிப்பதினாலே ஒருபோதும் நான் நசிக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்கிறேன். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்கிறேன். ஹல்லேலூயா.
ஹalleluya. நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களிகூர கடவோம். நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா. He is the King of Kings. Shall we all shout to the Lord and sing together? Sing Hosanna, sing Hosanna. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King of Kings. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King. Give me all in my land, give me burning. Give me all in my land, I pray. Give me all in my land, keep me burning. Keep me burning till the break of day. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King of Kings. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King. Hallelujah. He is the King of Kings. God has made a new covenant with us. With that, no sin can overcome us. No sickness can overcome us. There is power in the blood of Jesus. There is power in the blood of the Lamb. Can we all sing together? There is power, power. Power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. Won't you be free from the burden of sin? There's power in the blood, power in the blood. Move you on either a victory win. There's wonderful power in the blood. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. Would you be free from your passion and pride? There's power in the blood, power in the blood. Come for a glimpse into Calvary's side. There's wonderful power in the blood. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. One more time. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. ஹalleluya. நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். வேதம் சொல்கிறது, எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கின்றார். நம்முடைய மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த அடுத்த பாடலை பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கன்னியாவை துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கன்னியாவை துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே.
ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, இவனாலே தந்தனங்களின் தாகம் தீர்த்து சுத்த ஜீவநதியும் அவரே, இவனாலே தந்தனங்களின் தாகம் தீர்த்து சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, மகிமை நிறை பூரணமே, மகாபரிசுத்த ஸ்தலம் அதுவே, மகிமை நிறை பூரணமே, மகாபரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலிலே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே, என்றும் துதியுடனே அதன் வாசலிலே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. எல்லாரும் அப்படியே உட்காருவோம். நாம் இப்போது ஜெப வேலைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து கண்களை மூடி நாம் கர்த்தரிடத்திலே நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், ஆசைகள் எல்லாவற்றையும் இப்போது நம்ம கர்த்தரிடத்திலே சொல்ல போகிறோம். நாம் பாடினது போல நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அவர், நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன் நம் மத்தியிலே வாசமா இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு எல்லாரும் அப்படியே தேவனை நோக்கி பார்த்து அவரிடத்துல பேச ஆரம்பிப்போமா? வேதம் சொல்லுகின்றது, நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் அதை கேட்டு அவனுடைய சகல உபத்திரவங்களுக்கும் அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து நம்முடைய தேவைகளை, நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லுகிறது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு சூழ்நிலை வழியாக நம்ம இப்ப கடந்து போய் கொண்டிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பாவம் நம்மளை நெருக்கி கொண்டிருக்கலாம், இல்ல தேவனை விட்டு தூரம் போன ஒரு சூழ்நிலையில நம்ம அப்படி ஒரு நபராக இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனா தேவன் எல்லாருக்கும் உதவி செய்கிற தேவன். எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் நமக்கு இறங்கி உதவி செய்கிற தேவன். அவர் எல்லாவற்றையும், நம்முடைய ஜெபங்களை, நம்முடைய ஆசைகளை, நம்முடைய விருப்பங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்ல தேவன். அவரிடத்துல நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் அவரிடத்துல தெரிவிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லமை உள்ளவரே அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த இடத்திலே அப்பா உம்முடைய சமூகத்திலே அப்பா நாங்க இந்த இடத்துல கூட எங்களுக்கு கிருபை செய்தீங்களேப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ராஜா இந்த நேரத்திலும் கூட அப்பா என்னென்ன தேவைகளுக்காக அப்பா என்னென்ன விண்ணப்பங்களோடு இங்க வந்திருக்கிறார்களோ அப்பா, நீங்க எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா இந்த இடத்துல கண்ணீரோடு வந்த மக்கள் உண்டு ராஜா, அப்பா கவலைகளோட வந்த மக்கள் உண்டு ராஜா. அப்பா எந்த உதவியும் இல்லாம அப்பா நிர்கதியாய் நிற்கிற மக்கள் உண்டு அப்பா. அப்பா நீர் அந்த மக்களுக்கு இறங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அப்பா நீர் பதில் தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நீ அறியாததும் எட்டாததுமான காரியங்களை செய்வேன் என்று எங்களுக்கு சொன்னீங்களே ராஜா. அப்பா நாங்க கூப்பிடும் போது அப்பா நீர் எங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களுடைய சூழ்நிலைகளே அப்பா என்ன ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி தகப்பனே, அப்பா என்ன தேவைகளோடு வந்திருந்தாலும் அப்பா எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன். அப்பா நீர் ஆச்சரியமான காரியங்களை அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த நேரத்திலும் கூட ராஜா அப்பா எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த 35 ஆண்டுகள் அப்பா பலருக்கு அப்பா ஒரு பிரயோஜனம் உள்ள திருச்சபையாக இந்த திருச்சபையை வழி நடத்தினீரே ராஜா. கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இசப்பா இன்னும் கூட தகப்பனே அப்பா ஒரு உண்மையும் உத்தமமாக இந்த தேசத்துல உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு திருச்சபையாக அப்பா வல்லமையாக இந்த திருச்சபையை இன்னுமாக நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா உம்முடைய கரம் அப்பா இங்க உள்ள ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் ராஜா.
அப்பா எங்களுக்கு நீங்க தந்திருக்கிற நல்ல போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கூட இருந்து வழி நடத்துங்க ராஜா. நல்ல சுகபலன் தந்து வழி நடத்துங்கப்பா. ஏசப்பா எங்களை அவர்கள் வழி நடத்தி செல்லும் போது அப்பா நீர் நல்ல பலன் தந்து நல்ல ஞானம் தந்து அப்பா கைட் பண்ணி வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா சர்ச்ல உள்ள எல்லா மினிஸ்ட்ரி லீடர்ஸ் எல்லா ஜேபிசி மெம்பர்ஸையும் உடைய கரங்கள்ல தருகிறோம் ராஜா. அப்பா ஒவ்வொருவரையும் அப்பா பேர் பேராக சந்திங்க ராஜா. ஒவ்வொருவரோடும் கூட இருங்க தகப்பனே. ஏசப்பா அவர்கள் எடுக்கிற முடிவுகள் அப்பா உமக்கு பிரியமானதாக அமைய அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாக அமைய அப்பா நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா எங்களுடைய திருச்சபையில் உள்ள வாலிப பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் அப்பா அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகள் உம்முடைய கரங்கள்ல தருகிறோம் ராஜா. அப்பா ஒவ்வொருவரையும் அப்பா பேர் பேராக அப்பா நீ சந்திங்க ராஜா. அப்பா எங்களுடைய பிள்ளைகளை அப்பா நீர் பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரும்படியாக அப்பா நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா எங்களுடைய திருச்சபைகள்ல இருந்து அப்பா சுவிசேஷகர்கள் எழும்பட்டும் ராஜா. பாஸ்டர்ஸ் எழும்பட்டும் ராஜா. மிஷனரிகள் எழும்பட்டும் ராஜா. அப்பா அடுத்த ஜெனரேஷன் அப்பா நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா எடுத்து வல்லமையாக பயன்படுத்துங்க தகப்பனே. அப்பா எங்க தேசத்துக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக அப்பா இந்த தேசத்துல அநேகருக்கு உண்மை குறித்து அறிவிக்கிற பிள்ளைகளாக ராஜா நீர் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா எங்களுடைய கண்ட்ரிக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. கனடா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்பா மற்ற எல்லா கண்ட்ரிஸ்க்காகவும் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ராஜா. அப்பா தேசத்தை ஆளுகிற தலைவர்களை உம்முடைய கரங்கள்ல தருகிறோம் தகப்பனே. நீரே கூட இருந்து வழி நடத்துங்க ராஜா. ஏசப்பா தேசத்தை ஒரு பீஸ்ஃபுல்லான வழியில வழி நடத்துகிற தலைவர்களாக அமைய நீர் கிருபை செய்யுங்க ராஜா. எல்லா தேசங்களையும் ராஜா ரட்சிக்கப்பட்ட தலைவர்களை அப்பா நீர் எழுப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா எங்களுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா நல்ல வெதரை தாங்க ராஜா. ஏசப்பா இயற்கை அழிவுகள்ல இருந்து அப்பா எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஏசப்பா உலகெங்கிலும் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஃபிளட் எல்லாவற்றிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஏசப்பா நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா இந்த இயற்கை அழிவுகள்ல இருந்து எங்களை பாதுகாத்து நீர் வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. ஏசப்பா எங்களுடைய கரங்கள்ல தருகிறோம் தகப்பனே. ஏசப்பா இந்த கோவிட்னால இன்னும் பாதிக்கப்பட்டு அப்பா இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களை இந்த நேரத்துல நினைவு கூறுகிறோம் ராஜா. அப்பா அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாங்கப்பா. யார் யார் அப்பா கஷ்டத்தோட இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு அப்பா ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் இருக்கிறாங்களோ நல்ல சுகத்தை தாங்க ராஜா. அப்பா இன்னும் வேற வியாதிகள்னால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா ஒவ்வொருவரோடும் கூட இருங்கப்பா. ஏசப்பா இந்த வியாதிகள்ல இருந்து விடுதலையை தாங்க ராஜா. அப்பா அவருடைய பலவீனத்தை அப்பா உம்முடைய பலன் பூரணமாக இருந்து வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவரோடும் கூட இருங்க தகப்பனே. அப்பா எங்களுடைய திருச்சபையில இருந்து பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள்ல தருகிறோம் ராஜா. அப்பா நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷத்தை எங்களுக்கு தந்து அப்பா இன்னும் ஒரு வருஷத்தை கூட்டி தந்தீரே உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா அவருடைய அடுத்த வருஷம் அப்பா அவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக அமைய ராஜா நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா விசேஷமாக தேவ மனோரத்தனுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. கிறிஸ்டின் ஜெபசெல்வனுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிரதீபன் குணசிங்கம்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஜோனத்தான் கமெலியஸ்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஷாமினி கணேஷுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. கேர்லி பெர்னாண்டோவுக்காக ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா பிள்ளைகள் நல்ல ஒரு பிறந்த நாளை காண கிருபை செய்தீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இன்னும் பிறந்த நாள் கொண்டாடவிருக்கு இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடவிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள்ல தருகிறேன். விசேஷமாக ரொனால்ட் பாண்டியனுக்காக ஜெபிக்கிறேன். ஷிராணி ஜீவனேசனுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஜோயானா தம்பி ராஜாவுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. டக்கி லங்காய்க்காக ஜெபிக்கிறோம் ராஜா. நோயல் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்கள்ல தந்து வழி நடத்துறோம் ராஜா. அப்பா நீங்க வழி நடத்துங்க ராஜா. இந்த புதிய வருஷம் அப்பா பிள்ளைகளுக்கு அப்பா ஆசீர்வாதமானதாக அமைய நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா மீண்டும் ஒரு முறையாக அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள்ல தருகிறேன் ராஜா. அப்பா அவர்களுடைய தேவைகள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நீர் ராஜா. அப்பா நாங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்பு எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. ஏசப்பா நீர் அப்பா அவருடைய கண்ணீரை காண்கிற தேவன் ராஜா. என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அப்பா தேவைகள் எல்லாம் சந்திங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் அப்பா சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் நிரப்புங்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள்ல தருகிறோம் ராஜா. கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. துதி கனம் மகிமை எல்லாம் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் சுருக்க ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமென். எல்லாரும் அடுத்த பாடலாக உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். இந்த பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கைகள் முன்னாடி வந்து படைக்கலாம்.
காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து மகிமையால் நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் புயவனவர் சிறப்பாய் வணைந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் புயவனவர் உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், தடைகளை நொறுக்கிடுவார். பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், தடைகளை நொறுக்கிடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆண்டவரே, இந்த காணிக்கைகள் நேரடியாக இந்த இடத்திலே கொடுக்கப்பட்டிருந்தால் என்ன, ஆன்லைன் மூலமாக நாங்கள் கொடுத்த காணிக்கைகளாக இருந்தால் என்ன, இவை எல்லாவற்றையும் உம்முடைய நாம மகிமைக்காக கொண்டு வந்திருக்கிறோம். ஊழியத்தின் வளர்ச்சிக்காக கொண்டு வந்திருக்கிறோம். உடைய பேர சகல இடங்களிலும் எடுத்து செல்லப்படுவதற்காக கொண்டு வந்திருக்கிறோம்.
இந்த காணிக்கைகளை சுவாமி நீர் தாமே ஆசீர்வதித்து ஏற்றுக்கொண்டருள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஜோஸ்வா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடக்கம் 27 வரை. 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் ஜோஸ்வா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவரும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். ஆட்களை ராகாப் என்னும் அழைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்கு உயிரோடு இருக்கிறார்கள். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும் சாபத்தீடாக்கி அதை கலந்த பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் திரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேரும் என்றான். எக்காலங்களில் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் இளவரையும் ஆடு மாடுகளையும் கழுகுகளையும் சகலத்தையும் பட்டயக்கரைக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். ஜோஸ்வா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரியையும் அவளுக்கு உண்டான யாவரையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது வேவுக்காரனான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாப்பையும் அவள் தகப்பனையும் அவன் தாயையும் சகோதரனையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்குள் புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியால் சுட்டரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கர்த்தரின் ஆலயத்தின் பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். இருகோவை வேவு பார்த்த ஜோஸ்வா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் ஜோஸ்வா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறார். அக்காலத்திலே ஜோஸ்வா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழுப்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதில் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சபதம் கூறினான். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார். அவர் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிட்டு. தாய் நம்மளை வெறுத்தாலும், நம்முடைய நண்பர்கள் நம்மை வெறுத்தாலும், நம்ம அன்பா இருந்த எல்லாரும் நம்மளை வெறுத்தாலும், நம்மளை வெறுக்காத ஒருவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. எப்போதும் கடைசி வரைக்கும் பிரியாமல் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்த போகிறவர் நம்முடைய தேவன். நம்ம எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். எல்லாரும் எழுந்து நின்று உற்சாகமாக பாடுவோம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி
ஒரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமறின். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமறின். பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வருகையிலே. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வருகையிலே. நீ என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்லப் பெயரை. நீ என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்லப் பெயரை. வளர்த்தீர் வளவாக உம் நாம மகிமைக்காக. வளர்த்தீர் வளவாக உம் நாம மகிமைக்காக. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான்
எல்லாரும் உட்காரும். The military trainingல நேவி சீல்ஸ் என்று சொல்லி ஒரு குழுவினரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். There is in military training there is a group called Navy SEALs. They go through a very difficult training period, and one of the training that they go through is known as the pool training. Pool training, the person is taken inside the pool with all the scuba gear, and the person is taken under the water. When the person is under the water, the supervisor, the leader, come and remove the oxygen. As soon as the oxygen is removed, the person would think that he or she is going to die. But in order to survive the training, the person without the oxygen mask will have to listen carefully the instructions given by the leader. He or she can pass the exam only if he or she is able to follow the instruction carefully. It is said 94% of the trainees fail the test. Only 6% pass this difficult test. இந்த நேவி சீல்ஸ் என்று இந்த நேவி என்று நாங்கள் தமிழிலே சொல்லுவோம், அல்லது கடற்படையினர். கடற்படையினரிலே ஒரு சிறப்பான பகுதி நேவி சீல்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள். அவர்கள் கடந்து போகிற ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சியின் ஒரு பகுதி. அதிலே அந்த பயிற்சி வருகின்றவர் ஒரு நீச்சல் தடாகத்தின் நடுவிலே தண்ணீருக்குள்ளே அவருக்கு ஆக்சிஜன் எல்லாம் போடப்பட்டு கொண்டு செல்லப்படுவார். அவர்கள் அந்த தண்ணீர் தடாகத்தின் நடுவிலே இருக்கின்ற போது, கீழே தண்ணீருக்குள்ளே இருக்கின்ற போது, இந்த பயிற்றுவிக்கின்றவர் வந்து ஆக்சிஜனை கலட்டி விடுவார். கலட்டி விட்டால் மனதிலே வருகின்ற எண்ணம், நான் இறந்து போக போகிறேன். இந்த பயிற்சியிலே வெற்றி கொள்வதும் தோல்வி அடைவதும் எதிலே தாங்கி இருக்கிறது என்றால், அவர்கள் எவ்வளவு ஒழுங்கான முறையிலே அந்த பயிற்சி கொடுப்பவரின் அவர் சொல்லிக் கொடுக்கின்ற ஒழுங்கு முறைகளை அவர் சரியாக கடைபிடிப்பதன் மூலம்தான் அந்த டெஸ்டிலே அல்லது அந்த பரீட்சையிலே அவர் பாஸ் பண்ண முடியும். சொல்லப்படுகிறது 94% பயிற்சிக்கு போகிறவர்கள் இந்த பரீட்சையிலே தோல்வி அடைந்து விடுகிறார்கள். இப்போது எங்களுக்கு முன்னே இருக்கின்ற கேள்வி, ஏன் எல்லோரும் பயிற்சி பெறத்தானே போனார்கள்? ஏன் 94% மக்கள் இந்த பரீட்சையிலே தோற்று போகிறார்கள்? அந்த கேள்வி உங்களுடைய மனதிலே வந்தால் நீங்கள் தான் அதற்கு மறுமொழி கண்டுபிடிக்க வேண்டும். 100 பேரிலே 94% தோற்று போகிறார்கள், இந்த பரீட்சையிலே ஃபெயில் விடுகிறார்கள். 6% மட்டும்தான் பாஸ் பண்ணுகிறார்கள். Probably the question you would ask, now the question is, why do some pass while most of them fail? இந்த வேதாமத்திலே பல போர்களை பற்றி நாங்கள் வாசிக்கிறோம். There are many wars in the Old Testament. But one of the remarkable military campaign in history is the movie or the short clip that you saw just now. எத்தனையோ சண்டைகளை பற்றி பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டில் மிகவும் சிறப்பான அல்லது கடினமான ஒரு படையெடுப்பு இருக்கிறது என்று சொன்னால், இப்போது நீங்கள் பார்த்த இந்த சிறிய ஒரு வீடியோவிலே பார்க்கின்ற அந்த சண்டை தான், எரிகோவிலே நடைபெற்ற அந்த சண்டை. You have the Bible mobile app. I want you to open Joshua chapter 6. A few verses I want you to go through with me. யோசுவா 6ஆம் அதிகாரத்தை தயவாக
கைகளில் வேதாகமம் இருந்தால் அல்லது மொபைலிலே உங்களுடைய ஆப் இருந்தால் திறந்து கொள்ளுங்கள். Chapter 6, verse 1. Now the gates of Jericho were securely barred because of the Israelites. No one went out and no one came in. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. This is the traditional ancient warfare. பாரம்பரிய சண்டை முறை இதுதான். ஒரு குழுவினர் ஒரு நகரத்தை தாக்குவதற்கு வந்தால், if a group comes to attack another city, they close the city. அந்த நகரத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் எல்லாரும் நகரத்திற்குள்ளே தான் இருப்பார்கள். அவர்கள் வெளியே போகவும் மாட்டார்கள், வெளியே வரவும் மாட்டார்கள். பல சந்தர்ப்பங்களிலே இப்படியான சண்டைகள் ஆரம்பிக்கிற போது வெளியே வந்திருந்தவர்கள் பொறுத்து காத்து இருப்பார்கள். உள்ளே இருக்கிற சாப்பாடெல்லாம் முடிந்து போக மாட்டார். உள்ளே இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்கு இருக்காது, உள்ளே இருக்கிறவர்களுக்கு சாப்பிடுவதற்கு இருக்காது. அதற்கு பின்புதான் அவர்களுடைய தாக்குதல் ஆரம்பமாகும். When you siege an area or a city, they wait until the food supplies are over. இப்படி ஒன்று போலதான் இது தெரிகிறது. ஆனால் I want you to look at the next verse. But God said to Joshua, see, I have delivered Jericho into your hands, along with its king and his fighting men. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்புவித்தேன். Nothing happened so far. War just started, or siege just started. But I want you to look at this verse 2. I have delivered Jericho. நான் எரிகோவை உன் கையில் ஒப்படைத்து முடிந்து, ஏதோ நடந்து முடிந்து இறந்த காலத்திலே, it looks like as if the event has already over, thing has already taken place. இதை பார்க்கிற போது இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்து விட்டது போல தெரிகிறது. ஆனால் நிகழ்ச்சி, அந்த சம்பவம் இன்னும் நடக்கவில்லை. அவர்கள் இப்போது எரிகோவுக்கு வெளியே இருக்கிறார்கள். எரிகோ நகரம் மூடப்பட்டு இருக்கிறது. God says, I have delivered. இதுதான் நாங்கள் இன்று பார்க்க போகிற முக்கியமான பகுதி. God is challenging Joshua to see it with eyes of faith. விசுவாசத்தோடு பார்க்கும்படி யோசுவாவை ஆண்டவர் அழைக்கிறார். இதுதான் நாங்கள் பார்க்க போகின்ற பகுதி என்று நான் சொன்னதற்கு காரணம், எங்களுடைய வாழ்க்கையில கடினமான பாதை கூடாக நாங்கள் கடந்து போகிற போது பல வேளைகளிலே இப்போது ஜோஷுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன பகுதி எங்களுக்கு கடினமான ஒரு பகுதியாக மாறிவிடுகிறது. வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக இருக்கிற போது அது இலகுவானது. ஆண்டவரிலே விசுவாசம் வைத்திருப்பது, ஆண்டவரோடு தொடர்பில் இருப்பது, ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, எதை எடுத்துக்கொண்டாலும் மிகவும் இலகுவானது. No, the faith is challenged only when we go through difficulties in our life. Here, if you look at this passage, God is saying, I have all the delivered. Even before the event took place, God said the event is already over. The நிகழ்ச்சி, அந்த சண்டை அந்த இடத்துல நடைபெற முன்னமே ஆண்டவர் ஜோஷுவாவை பார்த்து சொல்லிவிட்டார், இந்த சண்டையிலே நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். பல வழிகளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து அது சொல்லுகிற போது எங்களுக்கு அது ஒரு கடினமான செயல்பாடாக மாறிவிடுகிறது. அதே அதிகாரத்திலே 16ஆம் அதிகாரத்தை
பார்க்கும்படி கேட்கிறேன். Just let's look at verse 16 on chapter 6. Shout, for the Lord has given you this city. யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பட்டணத்தை ஒப்பு கொடுக்கவில்லை. அந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் நான் சொன்னது போல நடைபெறவில்லை. The event is not over. But Joshua said, shout, for the Lord has given you the city. இந்த நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். விசுவாச பாதையிலே நாங்கள் நடந்து செல்ல அழைக்கப்படுகின்ற போது இதுதான் எங்களுக்கு முன்னே கொடுக்கப்படுகின்ற சவால். ஆண்டவர் எங்களுக்கு வெற்றி கொடுக்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை தருகிறார். அதைத்தான் ஒருவேளை நான் நினைக்கிறேன் சங்கீதக்காரர் 46:10 சொல்லி இருக்கிறாரோ என்னவோ, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Probably that's why Psalmist in chapter 46 says, be still and know that I am God. Be still. அமர்ந்திருந்து, அமைதலாக பொறுத்திருந்து, அமைதலாக காத்திருந்து, பொறுமையாக இருந்து ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி கொள்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை தருகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒரு 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 விஷயத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். The entire army of Israelites were given an instruction, or the group of people were given an instruction. Walk around the city. இந்த பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். ஒரு முறை வட்டமாக நடந்து வாருங்கள். ஒருவேளை எரிகோவில இருக்கிற மக்கள் அந்த மேலே இருந்து இந்த மக்கள் நடந்து போவதை பார்த்திருப்பார்கள். அவர்கள் அந்த வட்டமாக நடந்து போகிறார்கள், எக்காலங்களை ஊதுகிறார்கள். இவர்கள் சண்டை பிடிக்கிறதற்கு வந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் இவர்கள் சண்டை பிடிக்கிற மாதிரி இல்லையே. இந்த நகரத்தை சுற்றி அவர்கள் நடந்து போகிறார்கள், எக்காலத்தை ஊழுகிறார்கள். ஒருவேளை அவர்கள் பாட்டு பாடிக்கொண்டு போவது போல எரிகோவில இருக்கிறவர்களுக்கு கேட்டிருக்குமோ என்னவோ. வட்டமாக நடந்து போகிறார்கள். நடந்து போய்விட்டு அவர்கள் தங்களிடத்திலே போய் உட்கார்ந்து விடுகிறார்கள். எதுவும் நடக்கவில்லை. 2வது நாள் அவர்கள் வட்டமாக நடந்து போகிறார்கள், எக்காலங்களை ஊதுகிறார்கள். எதுவும் நடக்கவில்லை. 3வது நாள் அதே போல நடக்கிறது. 4வது நாள் அதே போல நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் அந்த பட்டணத்தை சுற்றி நடந்து போகிறார்கள். எதுவும் நடக்கவில்லை. So the group of army or Israelites, they were marching around the city. Nothing happened. First day nothing happened, second day nothing happened, third day nothing happened. Every day they were walking around the city, nothing happened. If you look at this from a human point of view, it looks very foolish. மனித ஒரு சிந்தனையினாலே, மனித பார்வையினாலே ஒருவேளை எரிகோவில் இருக்கிற மக்கள் அப்படித்தான் பார்த்திருப்பார்கள். இதோ பெரிய ஒரு சண்டை பிடிப்பதற்காக, எங்களுடைய பட்டணத்திலே போராடுவதற்காக இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பட்டணத்தை எல்லாம் மூடி வைத்தால் அவர்கள் சுற்றி சுற்றி நடந்து கொண்டு போகிறார்கள். மனித பார்வையிலே அது ஒரு கோமாளித்தனமான, பொருத்தமில்லாத ஒரு செயல்பாடாகத்தான் இருந்தது. இதிலே ஒரு சிறப்பான காரியத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதையும் நாங்கள் வேதாமத்திலே பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். I want you to look at chapter 6 verse 10. But Joshua had to command the army, do not give a war cry, do not raise your voices,
Do not say a word until the day I tell you to shout, then shout. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் எந்த சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளை இட்டிருந்தார். 5 நாட்கள் என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியும். Nobody knew what was happening. யாருக்கும் தெரியாது. நகரத்தை சுற்றி நடந்து போகிறார்கள், வந்து தங்கள் இடங்களிலே இருக்கிறார்கள். நகரத்தை சுற்றி நடந்து போகிறார்கள், வந்து தங்களுடைய இடத்திலே இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது? ஆண்டவருடைய திட்டம் என்ன? என்னுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? Have you ever wondered whether God has any plan in my life and your life? In our human comprehension, in human wisdom, it looks very foolish. புரிந்து கொள்ள முடியாத, கருத்தில்லாத ஒரு செயல்பாடாக இருக்கிற ஒரு இடத்தை சுற்றி சுற்றி வந்து சும்மா உட்கார்ந்து இருப்பது. யோசுவா தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறார், நீங்கள் எந்த சத்தமும் போட வேண்டாம். நடந்து விட்டு வந்து 5 நாட்கள், 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள் அப்படியே இருங்கள். எந்த சத்தமும் நீங்கள் போட வேண்டாம். அப்படியானால் எப்படி இந்த நகரத்தின் மதில்கள் உடைந்தன? If this is the story, how did the walls of Jericho break? I want you to ask yourself, who was behind the conquer? யார் இந்த எரிகோவை வெற்றி கொள்வதற்கு காரணமாக இருந்தார்? நீங்களே இந்த கேள்வியை கேட்டுப்பாருங்க. There was a huge group of Israelites, probably trained army from this group. They have conquered many cities. Did they conquer the city of Jericho? இந்த இஸ்ரவேல் மக்களிடையிலே பெரிய ஒருவேளை பயிற்சி பெற்ற போர் வீரர்கள் இருந்திருக்கலாம். அவர்கள்தான் இந்த எரிகோவை வெற்றி கொள்வதற்கு காரணமாக இருந்தார்களா? என்ன காரணமாக இருந்தது? நினைக்கிறேன் பல சந்தர்ப்பங்களிலே இதே போலதான் ஆண்டவர் எங்களை வழிநடத்துகின்ற முறை எங்களுக்கு தெரியவில்லை. உங்களுடைய மனித சிந்தனையிலே அதை புரிந்து கொள்ளும். We are unable to understand the way God leads us. Sometimes everything is very clear. I can see the way ahead of me. Sometimes the path is not very clear. God was asking me to go around the city. Simply, I do not understand. ஆண்டவர் சொல்லுவது எனக்கு புரியவில்லை. நகரத்தை சுற்றி நடந்து போவதென்றால் என்ன? நகரத்திலே சண்டை பிடிப்பது I can understand. To start a war with the people of Jericho, I will understand. Probably my mind will explain why this is happening. They will have to somehow conquer the city. அவர்கள் அந்த நகரத்தை வெற்றி கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் எனக்கு என்ன புரியவில்லை என்று சொன்னால், நகரத்தை சுற்றி நடந்து போவது. And God asked you to go around the city. Why God was asking them to go around the city? One day, second day, third day. Probably God was asking Israelites to rely on
ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து என்னிலே தங்கியிருங்கள் என்று சொல்லி சொல்கிறார். இதிலே நடைபெற்ற எந்த காரியத்திற்கும் நீங்கள் எந்த கிரெடிட்டும் எடுக்க முடியாது. இதில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் தான் காரணமாக இருந்திருக்கிறார். சில சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற போது அவர் சொன்னதை செய்ய நாங்கள் அழைக்கப்படுகிறோம். சொன்னது புத்தி இல்லாத ஒரு செயல்பாடாக இருக்கலாம். இஸ்ரவேல் மக்களுக்கும் அப்படி இருந்திருக்கும், எரிகோ மக்களுக்கும் அப்படி இருந்திருக்கு. ஆண்டவர் பார்த்து சொல்லுகின்ற அந்த செயல்பாடு புத்தி இல்லாத ஒரு செயல்பாடு. இட் லுக்ஸ் லைக் a foolish thing because I don't understand, I can't explain, there's no logic behind this. What is the logic behind this? Going around the city, tell me, what is the logic? How do you explain God's guidance by just going around the city? If your God is a mighty God, if your God is a God who can change things, why would God ask them to go around the city once, twice, thrice, 4 times, 5 times? If God is a mighty God, God should destroy the Jericho. That's the way my mind would work. என்னுடைய மனம் ஆண்டவர் தன் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராக இருந்தால் அந்த எரிகோ நகரத்தை போன முதல் நாளிலேயே உடைத்து விடுவது என்பது எனக்கு புரிந்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. ஆண்டவர் வல்லமை உள்ள கடவுள், அவர் அப்படித்தான் செய்ய வேண்டும். எனக்கும் விளங்குகிறது, எரிகோ மக்களுக்கும் விளங்கும் என்றால் நான் அந்த ஆண்டவரில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அப்படித்தான் நான் சிந்திக்கிறேன், அப்படித்தான் எனக்கு சிந்திக்க வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், just go around the city. Just go around the city. நகரத்தை நீங்கள் சுற்றி வாருங்கள். எந்த சத்தமும் போட வேண்டாம். சுற்றி வாருங்கள், நீங்கள் போயிருக்கிற இடத்திலே இருங்கள். யாரும் எந்த சத்தமும் நான் சொல்லும் வரை போட வேண்டாம். ஆயிரத்தி 1945 ஆண்டிலே there was this theologian called Dietrich Bonhoeffer. He made a remarkable statement. He said, for faith is only real when there is obedience. Without it, faith only becomes faith in the act of obedience. Let me read it again. I don't think I read it properly. For faith is only real when there is obedience, never without it. And faith only becomes faith in the act of obedience. Dietrich Bonhoeffer என்று பெயர் கொண்ட அந்த உரையியலாளர் சொன்னார், விசுவாசம் என்பதன் முழுமை கீழ்ப்படிதலிலே தான் தங்கியிருக்கிறது. விசுவாசம் என்பதன் முழுமை கீழ்ப்படிதலிலே தான் தங்கியிருக்கிறது. அந்த கீழ்ப்படிதலிலே தான் விசுவாசம் முழுமை பெறுகிறது. அந்த கீழ்ப்படிதலிலே தான் விசுவாசம் முழுமை பெறுகிறது. எங்களுக்கு தெரிகின்ற போராட்டம் எல்லாம் இஸ்ரவேல் மக்கள் பார்த்த போராட்டம். எரிகோ இருக்கிறது, இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் எரிகோவை வெற்றி கொள்ள வேண்டும். இது கண்ணால் பார்த்து தெரிகின்ற போராட்டம். ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்த போராட்டம், learn to have trust in me. என்ற நம்பிக்கை வைக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். பெரிந்த போராட்டம் எரிகோ, இஸ்ரவேல் மக்கள்.
தெரியாத போராட்டம் ஆண்டவரிலே நாம் நம்பிக்கை வைப்பது. நம்முடைய விசுவாச பயணத்திலே எத்தனை பேர் ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? In our journey of faith, for us as Christians, how many of us really trust God, even if you cannot see anything in front of you to trust? ஆண்டவரை முன்னே பார்க்கிற போது எங்களால் நம்ப முடியாத காரியங்கள் எங்களுக்கு முன்னே நிறைந்திருந்தாலும் எத்தனை பேர் ஆண்டவரிலே நம்பிக்கை வைக்கிறோம்? இதுதான் இந்த 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 பகுதி அல்லது இந்த எரிகோவின் சண்டை, the battle of Jericho. This is what we learn by looking at this story. இந்த கதையை, இந்த சம்பவத்தை பார்க்கிற போது எங்களுக்கு சொல்லித்தரப்படுகின்ற பாடம், we may call ourselves Christians, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று எங்களை சொல்லலாம். Are we really trusting God? ஆண்டவரில் உண்மையாக நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? ஜெபம் செய்வோம். உமக்கு முன்னே நடந்து போகின்ற ஆண்டவரே, நாங்கள் நடந்து போகின்ற பாதை எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நீர் எங்களுக்கு முன்னே நடந்து போகிறீர் என்பது எங்களுக்கு தெரியும். எங்கள் பார்வை குறுகிய தூரத்தை பார்க்கிறது. ஆனால் நீர் எங்கள் வாழ்க்கையை அறிந்திருக்கிற ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கை, குடும்பத்தின் வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவராகிய நீர் எனக்கு முன்னே, எங்களுக்கு முன்னே நடந்து போகிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நடந்து போக ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு இறுதி பாடலாக எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம். சிறை வாழ்வும் மறையும், சீர்வாழ்வும் மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். எல்லாரும் எழுந்து நின்று உற்சாகம். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் கணம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் கணம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிழனின் பாசம் பெரியதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றினை துயர்ந்திடுவோமே. உருகிட மாட்டோம், உருகிட மாட்டோம், கடலில்லா தேவனின் வாக்கு. உருகிட மாட்டோம், உருகிட மாட்டோம், கடலில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர்
அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்ணினால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் யாக்கோபு நடந்திடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே அழைக்கை வாழை அழைப்போ ஆண்டவர் மாறும் துதிப்போ பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் ஆனந்த துதியொலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும் ஆகாய விண்ணினால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்ணினால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்ணினால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு தேற்றவாளனாகிய பரிசுத்தாவியின் ஐக்கியம் வழிநடத்தல் நம் அனைவரோடும் கூட நிறைவாய் தாங்குவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.